கை கட்டணும்னு ஆரம்பிக்கிறோம். ஓகே, உங்க பேரு வயசை சொல்லுங்க. என் பேர் வந்து செல்லம். பேரு செல்லம். வயசு வந்து 16 வயசுல கல்யாணம் ஆகி அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த ஊருக்கு வந்தேன். இப்போ உங்களுக்கு வயசு என்ன? இப்பதான் 65 வயசு. 65. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? திருநெல்வேலியில இருந்து வந்தேன். திருநெல்வேலியில. ஆமா. அப்ப உங்க கல்யாணம் முடியறப்ப உங்களுக்கு என்ன வயசு? வயசு அப்போ 15 வயசு முடிஞ்சு 16 வயசு நடந்துச்சு. அப்ப சொந்த மாமனை கட்டி. ஆமா. சொன்னா என் பேரு செல்லம். என் பேர் செல்லம். எனக்கு வந்து 15 வயசு முடிஞ்சு 16 வயசுல கல்யாணம் நடந்து வச்சு ஒரு வருஷம் சென்று இந்த ஊருக்கு வந்தேன். வந்து ஏர்போர்ட்லேயே என் மனைவியை வரவழைக்க அனுமதி விட்டீங்க. இப்போ என் மனைவிக்கு வந்து சிட்டிசன் கேட்கறதுக்கு நான் அனுமதியாக இருக்கிறேன் அப்படின்னு உங்க அப்பா சொன்னாங்க. அப்ப நீங்க வந்ததோட சிங்கப்பூர் சிட்டிசன் அந்த குடியுரிமை வாங்கிட்டீங்க? ஆமா. அப்பயே அப்பாவோட ஐசியா கொடுத்து வாங்கியாச்சு. அப்பெல்லாம் நீங்க இல்ல, ஊர்ல இருந்து வந்த கையும். அப்ப உங்களுக்கு வயசு எத்தனை வயசு? அப்பதான் 16 வயசு. 16 வயசு. இப்ப என்ன வயசு? இப்ப வந்து 65 வயசு. ஓகே. அப்ப நீங்க இங்க வந்து எந்த இடத்துல சிங்கப்பூர்ல குடியிருந்தீங்க? சிங்கப்பூர்ல இந்த ஊருக்கு வந்து தொங்கிலி ரோட்ல லோரம். தொங்கிலி ரோட்ல அந்த கம்பத்துல குடியிருந்தோம். அங்க உங்க பக்கத்துல எத்தனை குடும்பங்க இருந்தாங்க? எங்க கம்பத்து நாங்க இருந்த இடத்துல சுத்தி எல்லாம் தமிழவங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வீட்டுக்கு மேல இருக்கும். அவங்களா தெரிஞ்சவங்களா, சொந்தக்காரங்களா, எப்படி? பழக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, சொந்தக்காரங்க நிறைய இருந்தாங்க. கோடைமத்த, அவங்க கண்ணா வீடு, அவங்க துளசி. அப்ப எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க. எத்தனை வருஷம் அப்படி குடியிருந்தீங்க? 13 வருஷம் இருந்தேன். 13 வருஷம் கம்பத்திலே இருந்தீங்க? 13 வருஷம் சொந்த வீட்டுல கம்பத்துல இருந்தோம். வேலைக்கு ஏதாவது போயிருக்கீங்களா? இல்ல, நான் இது வரைக்கும் எங்க வீட்டுக்காரங்க ஒரு வெள்ளி காசு கூட வேலைக்கு அனுப்புனது. அவங்க முதல்ல என்ன வேலை செஞ்சாங்க? நீங்க அவங்க வந்து வயசு பத்தலைன்னா அப்ப அவங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச வயசு. 20 வயசுல கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. அப்ப இங்க வந்து நல்ல வேலை இல்லை, பசு கழுவுற வேலை கொடுத்தாங்க. ஆரம்பத்துல எங்கேயோ போட்ல வேலை செஞ்சிருக்காங்க கஷ்டப்பட்டு. அப்புறம் அந்த வேலையை விட்டு பசு கழுவுனாங்க. பசு கழுவுனா 120 வெள்ளி தான் சம்பளம். மாச சம்பளமா வார சம்பளமா? அது மாசைக்கு அப்பெல்லாம் மாத சம்பளம் தான் 120 வெள்ளி. அதுக்கு பிற்பாடு தான் வார சம்பளம் 120 கொடுத்தாங்க. வெள்ளைக்காரங்க மேல சம்பளம் பத்தலைன்னா ஆளுகள்லாம் மீட்டிங் போட்டு அதை கொடுத்தாங்க. அப்ப அந்த சம்பளத்துல தான் எனக்கு தலைச்சம்பொண்ணு வந்துச்சு. நான் வந்து 63ல 10வது மாசம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 12:30 மணிக்கு இந்த ஊருக்கு வந்தேன். அப்ப அதுக்கு பிற்பாடு ஒரு வருஷம் சென்று எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அதுக்கு பிற்பாடு 65ல 12வது மாசம் 15ஆம் தேதி 6:45 அந்த பையன் பிறந்துச்சு. ஒரு பொண்ணு ஒரு பையன். பிள்ளைங்க பேருங்க சொல்லுங்க. பிள்ளைங்க பேர் வந்து பொண்ணு பேரு மாலதி, 2வது பையன் பேரு தங்கப்பாண்டி. அப்ப அந்த 2 பிள்ளைங்களையும் வளர்த்து இப்பதான் கிண்டா கடன்லாம் வச்சிருக்காங்க. அப்ப கிண்டா கடன்லாம் இல்லை. 2 பிள்ளையும் ஸ்கூலுக்கு தான் அனுப்புனேன். 2 பிள்ளையும் நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடுச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க. ஒரு நாங்க சொந்த வீடு தான் முத கவர்மெண்ட் எடுத்து வந்தது. நாங்க இருந்த இடத்த தான் எடுத்து வந்துச்சு. அப்புறம் அதை விட்டு நாங்க இந்த லோரம் தங்கத்துக்கு வந்து ஒரு 2 வருஷம் போல சேவா வீட்டில் குடியிருந்தோம். அந்த 2 வருஷம் முடிஞ்ச உடனே கவர்மெண்ட் வீடு கிடைச்சிருச்சு, சேஞ்ச் பண்ணி வச்சிருந்துச்சு பிள்ளைங்களுக்காக. அதனால இங்க இந்த இடத்துக்கு வந்தோம். அப்ப அமோக்கியோக்கு வந்து அதுக்கு பிறகு இங்க வந்துட்டீங்க? இங்க வந்துட்டோம். இங்க வந்து இப்ப பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு அந்தந்த பிள்ளையும் நல்ல வேலையில தான் இருந்துச்சு. பொம்பளை பிள்ளை வந்து ஆரம்பத்துல டீச்சருக்கு தான் போச்சு. அப்புறம் பையனும் போலீஸ்ல இருந்துச்சு. இப்ப பொம்பளை பிள்ளை ஆண்டாம் இதுல நல்லா இருக்கு. பையன் தான் அந்த மாதிரி அடிபட்டு அதால வேலை செய்ய முடியாது. நான் இன்னைய வரைக்கும் என் பிள்ளைங்க அவங்க அப்பா மாதிரியே என் பிள்ளைங்களும் நல்லா வச்சிருக்கு. சரி. அப்ப இப்ப அமோக்கியோக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இங்க வந்து இப்ப 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷம் இங்கேயே தான் இருக்கிறீங்க? இங்கேதான் இருக்கு. அப்போ இப்ப வந்து அவங்க அப்பா எப்படி வச்சிருந்தாங்களோ அதே போலதான் என் பிள்ளைங்களும் என்னை வச்சிருக்கு.
இது வரைக்கும் நான் ஒரு வள்ளி காசு கூட வேலைக்கு போனதில்லை. என் பிள்ளைங்களும் போவிட்டது இல்லை. இப்ப பேர பிள்ளைங்க எத்தனை பேர பிள்ளைங்க? பேர பிள்ளை வந்து 5 பேர பிள்ளை இருக்கு. என்னோட மக பிள்ளை 3 இருக்கு. என்னோட மகன் பிள்ளை 2 இருக்கு. 5மே ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை இல்லை. பொம்பளை பிள்ளை இருக்குமுன்னு நானும் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். பொம்பளை பிள்ளை இல்லை, 5மே பையன். ஆமா, 5 பையன் இருக்கு. 5 பிள்ளையுமே நல்லா பாட்டின்னுக்கிட்டு ரொம்ப மறுவாதியா, அவங்க அம்மா மாதிரியே பிள்ளைங்களும் நல்லா மறுவாதி கொடுப்போம். அப்ப இப்ப இங்கேயே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கு? வேற இடத்துக்கு வேற ஒண்டியா போகவும் தெரியாது, ஒண்டியா போக தெரியாது. அப்ப பிள்ளைங்களும் நம்ம அம்மா இங்கேயே இருக்கட்டும்னா பிள்ளைங்களும் கிட்ட கிட்ட வீடு வாங்கிருச்சு. இந்த சைடு மகன் இருக்கு, அந்த சைடு மகா இருக்கு. மகன் பிள்ளையும் வரும். மகா பிள்ளை 30 நாளும் என்கிட்ட தான் இருக்கும். பிள்ளைங்க எங்கேயும் போவாரு. இவ்வளவு நாளா இருந்துச்சு. அப்ப அப்ப உள்ள செலவுக்கும் 120 வழி சம்பளத்தை வச்சு நீங்க வாழ்க்கை நடத்துனீங்க. வாழ்க்கை நடத்துறோம்னா அப்ப உள்ள விலைவாசி எல்லாம் குறைவு. 10 காசுக்கு கீரை வாங்கலாம், 90 காசுக்கு ஒரு வஞ்சரம் வாங்கலாம். 1 கிலோ இறைச்சி வந்து அப்ப பவுண்டு கணக்கு 90 காசு. அப்ப உள்ள விலை. அப்ப அந்த சம்பளத்துல வச்சு ஒரு குடும்பம் நடத்த முடியும். இப்பதான் 1 கிலோ இறைச்சி 18 வெள்ளிங்கிறாங்களே. அப்ப உள்ள விலைக்கு 90 காசுக்கும் இப்ப இருக்கிற விலைவாசிக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் இப்ப நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப காசு மாதிரி தெரியும். அத 4 தடவை எடுத்து செலவு பண்ணிருங்க, கையில காசு இருக்காது. ஐயோ நம்ம இவ்வளவு சம்பளம் எடுத்து கூட காசு செலவாயிடுச்சு அப்படின்னு. அப்ப வந்து 25 காசு நல்ல அரிசி வாங்கினா 15 காசு, கொஞ்சம் விலை மட்டை மருந்து வாங்கினோம்னா 10 காசு, நொய்யெல்லாம் வந்து 5 காசு, 1 கிலோ பாசி பருப்பு பயிர் வாங்கினோம்னா 15 காசு, துவரம் பருப்பும் வந்து 1 கிலோ பருப்பு வந்து 15 காசு 20 காசு அந்த மாதிரி. சரி, நீங்க இங்க சிங்கப்பூருக்கு வந்த பிறகு ஊருக்கு போயிருக்கீங்களா? ஊருக்கு நிறைய தடவை போயிருக்கேன். ஆனா 20 வருஷத்துக்கு பிற்பாடு தான் ஊருக்கே போனேன். எந்த ஊருக்கு போனீங்க? திருநெல்வேலிக்கு தான் போனேன். அது உங்க சொந்த ஊரா? ஆமா, தாய் பிறந்த நாடு. அங்க யார் யார் இருக்கா? அங்க வந்து அண்ணன் இருக்கு, தம்பி இருக்கு, எல்லாரும் கல்யாணம் முடிச்சு அவங்களும் குடும்பத்தோட இருக்காங்க. அப்புறம் நிறைய சொந்தங்கள்லாம் இருக்கு. எல்லாரும் அங்க உள்ளவங்க நல்லா வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் இப்ப இடையில கூட என்னோட பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்தியா நாடு போய் எல்லாரையும் காமிச்சிட்டு வந்தேன். இப்பதான் எனக்கு இப்படி முடியாம இருக்கு. சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு திரும்ப சொல்லுங்க, உங்க வயசு என்னன்னு? என் வயசா? என் வயசு எனக்கு தான் 65 ஆச்சாப்பா. 65 வயசு ஆகுது. அப்போ உங்க அப்பா இருந்தாங்க, நல்லா வச்சுக்கிட்டாங்க. இப்ப பிள்ளைங்க பார்வையில உட்கார்ந்தா இருக்கிறேன். பிள்ளைங்களும் அந்த அவங்க அப்பா என்ன சொன்னாங்களோ அதே நிலைமையே இன்னைக்கு என்னோட பிள்ளைங்க பயன்படுத்தி வருது. சரி, ஓகே, அவ்வளவுதான்.